நேற்றைய தினம் நாங்கள் கேட்டு இந்த சுற்றுப்பயணத்தை காலையிலே செல்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு இதுவரையிலும் அவர்கள் அந்த அனுமதியை வழங்கவில்லை, வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றை கேட்கிறேன், பேருந்திலே பயணம் செய்து தெரு தெருவாக சென்று தெருவிலெல்லாம் நின்று கொண்டு மாலையும் பூக்களையும் வீசிக்கொண்டு செல்லுகிற காட்சியும் நீங்கள் இன்றைக்கு டிவியின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன விதிகள் இருக்கிறது, எந்த விதியின் அடிப்படையில் அவர் செல்கிறார்கள்? ஆனால் எங்களுக்கு மட்டும் விதிகளை வைத்துக் கொண்டு 100 பேர்களுக்கு மேலே எந்த இடத்திலும் கூட்டம் கூடக்கூடாது என்று சொன்னால் பார்த்துருப்பீங்க, நீங்க இவர் வர்றான்னு சொன்ன உடனே 1000 பேர் நிற்கிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இவர் நாளை தமிழகத்தினுடைய கோட்டையிலே கொடியேற்றுவார் என்ற அச்சம் மற்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய சுற்றுப்பயணத்தை, தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆகவே தலைமை தேர்தல் அதிகாரிடத்திலே இங்கே மனுவை தந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனுமதி கொடுத்த அடுத்த நிமிடமே அவர் களத்துக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். எங்களிடத்தே ஒன்றை சொன்னார், 4 நாட்களுக்கு முன்னாலே அனுமதி கிடைத்தால் அன்றைக்கே போகலாம் என்று சொன்னார்.